Hi guys, welcome to Ken Footer. So already in the playlist நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், வெப் எசென்ஷியல். ஸோ வெப் டெவலப்மெண்ட் தேவையான வெப் எசென்ஷியல், HTML என்ன, HTML என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். அதே லிஸ்ட்டில் அதே வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML முக்கியமான ஒரு டாபிக்ஸாக இருக்கிற ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டேக் வந்து HTML ஏன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ எதுக்கு மோஸ்ட்லி அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்ட்ஸ் இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் உங்களுக்கு சிஆ இருக்கலாம், இல்லை C++, பைத்தன் ஏதோ ப்ரோக்ராம் தெரியும் வச்சுக்கோங்க. நீங்கள் ரன் டைமில் ஒரு வேல்யூஸை வந்து கெட் பண்ணுவீங்கல்ல. எக்ஸாம்பிள் A+B அப்படின்னு ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா, ரன் டைமில் ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு வேல்யூ கொடுத்து A+B கவுண்ட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ண வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வெப்சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கலாம். ஸோ உங்களோட யூசர் சைட்லேருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட்ஸ் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர் சைட். ஸோ உங்கள் சைடில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்கான ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபார்ம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ ஃபார்மோட யூசேஜ் தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஃபார்ம் ரியல் டைம் சர்வரில், ரியல் டைம் வெப்சைட்டில் எப்போல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்பிள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை அமேசான், ஸ்னாப்டீல், ஸோ இந்த மாதிரியான இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களை பற்றின ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ அது மூலிமா உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு, உங்கள் இமெயில், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டு லாகின் பண்ணுறதுக்கான ஆத்தென்டிகேஷன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் சைடில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணுறதுக்காக ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபார்ம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஃபார்மில் என்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்ம் டேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்னே ஒரு டேக் இருக்குது. தென் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் கண்டிப்பாக HTML எவ்ரி டேக் ஹேஸ் இட்ஸ் ஓன் க்ளோசிங் டேக்ஸ். ஸோ அந்த ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணி ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே தான் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணும், ஸோ எலிமெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது இந்த பார்க்கலாம். ஸோ எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் டைப். ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் அந்த எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இன்புட் எலிமெண்ட்டாக வாங்குவாங்க. ஃபார்முக்குள்ளே ஃபார்ம் எலிமெண்ட் இருக்கும். அந்த ஃபார்ம் எலிமெண்ட் மூலயமா வாங்குற இது எல்லாமே இன்புட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் டைப் ரேடியோ, இன்புட் டைப் செக் பாக்ஸ், சப்மிட் பட்டன். ஸோ இது எல்லாமே ஃபார்ம் எலிமெண்ட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி யூசர் சைடில் வந்து இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற இன்புட் எலிமெண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ ஐ ஹேவ் எடிட்டர் கால்ட் சப்ளைம் டெக்ஸ்ட். ஸோ ss.html அப்படின்னு ஆல்ரெடி இந்த ஃபைலில் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே ஃபைலே நான் இப்போதைக்கு போய் யூஸ் பண்ணுறேன். HTML அப்படின்னு நான் எப்பயும் போல் பேசிக் டேக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு தென் ஃபார்ம் டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் அப்படின்னு எனக்கு ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய இன்புட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய யூசர் நேம் வாங்குறதுக்காக நான் வந்து யூசர் நேம் வாங்கணும். ஸோ லேபிள்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்க இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே தெரியும். ஸோ வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணி போகும்போது நீங்கள் இங்கே என்ன டைப் பண்ண போகிறீங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லேபிளாக தெரியும். ஸோ நான் வந்து யூசர் நேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம். ஸோ யூசர் நேம் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட நேம் டைப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இன்புட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். கண்டிப்பாக எல்லா ஒரு இன்புட் எலிமெண்ட்டுக்கும் ஒரு நேம் ஒன்று வைக்கணும். ஸோ நேமுக்கு ஈக்குவல் டு ஜஸ்ட் எஸ் நேம் அப்படின்னு, ஏன்னா இந்த நேம் தான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும் அடுத்த பேஜுக்கு. அடுத்து நான் பாஸ்வேர்டு வாங்கணும். ஸோ லேபிளில் input type is equal to
பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு பேர் வைக்கணும். pwd அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். தென் இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு. சப்மிட் பட்டன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, சப்மிட் பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே சப்மிட் தான். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு நான் btn அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஸோ ஃபார்ம் டேகை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இன்புட் யூசர் சைட்லேருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலிமெண்ட். ஸோ ஃபார்ம் டேகை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், தென் ஆக்ஷன். ஸோ மெத்தட் அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு டைப்பு, ஒன்று கெட், இன்னொன்று போஸ்ட். ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் மெத்தட் மூலிமா நான் கெட் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். ஃபார்முக்குள்ளே கெட் மெத்தடுங்கிற இடத்துல கெட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, மேலே யூஆர்எல் இருக்கும்ல வெப் ப்ரௌசரில் http:/google.com இல்லை http:/flipkart.comல மேலே நீங்கள் கொடுக்க இன்ஃபர்மேஷன்ங்கிறது யூஆர்எல் வழியாக பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி என் யூஆர்எல் வழியாக யூசரோட டீட்டெயில்ஸ் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்ஷன் அப்படின்ற இடம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே எனக்கு எங்கே போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த டேக் யூஸ் ஆகுது. ஸோ ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஹோம், எனக்கு டெஸ்க்டாப்லேயே ஹோம் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. எனக்கு வந்து நான் ஆக்ஷனை கிளிக் பண்ணால் எனக்கு home.html அப்படிங்கிற பேஜுக்கு நான் போகணும், ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் எந்த பேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒரு http:/google.com, flipkart.com, snapdeal.com எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஸோ மெத்தடில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு கெட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேவ் திஸ் பேஜ். இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் இன் ப்ரௌசர். ஸோ ஐ ஹாவ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம கெட் மெத்தட் யூசேஜ் இப்போ செக் பண்ணலாமா? ஸோ என்னோடய யூசர் நேம் என்ன அப்படின்னா, ஸோ தமிழ், தென் பாஸ்வேர்டு வந்து 1234. ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்டு தானே, பாஸ்வேர்டு வச்சோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோங்கிறது வியூ ஆகலை. நீங்கள் லாகின் ஃபார்ம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும், பாஸ்வேர்டு வியூ ஆகாது. ஸோ அதே தான், இப்போ நம்ம என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணோங்கிறது வியூ ஆகலை. ஸோ அதுக்காக தான் இன்புட் டைப் = பாஸ்வேர்டு அப்படிங்கிற இன்புட் எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூஸ், ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு home.html போயிடுச்சு. ஸோ home.html, ஸோ நான் ஃபார்ம் மெத்தடை வந்து கெட் கொடுத்ததுனால எஸ்நேம், நான் வச்ச இன்புட் எலிமெண்ட் டெக்ஸ்டோட எஸ்நேம் = தமிழ், pwd = 1234 அண்ட் btnோட சப்மிட்டோட நேம் btn அப்படின்னு என்னோட எல்லா இன்ஃபர்மேஷனையுமே எனக்கு யூஆர்எல்ல பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுற கெட்டோட யூசேஜ். ஸோ அடுத்து போஸ்ட். ஸோ மெத்தடில் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று கெட், இன்னொன்று போஸ்ட். ஸோ போஸ்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் இன் அ வெப்சைட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இஃப் யூ ஆர் யூஸிங் ஏ ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட் லைக் எஸ்பிஐ, அதாவது பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல நான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேல யூஆர்எல்ல பாஸ் ஆகுற மாதிரி வச்சேன் அப்படின்னா ஈஸியாக அட்டாக்கர்ஸ் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியாக த்ரெட்னிங் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கிட்டனா ஒரு என்கிரிப்டடாக உங்களோட ஃபைல்ஸ், இன்ஃபர்மேஷன், இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது தான் போஸ்ட். ஸோ இப்போ நான் போஸ்ட் தான் மாற்றிருக்கேன். ஸோ அதே தமிழ், தென் 1234 அப்படின்னு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நான் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் மெத்தட் = போஸ்ட். ஸோ Ctrl+S. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ தமிழ், தென் பாஸ்வேர்டில் மணி. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு home.html போயிடுச்சு, ஆனால் யூஆர்எல்ல எனக்கு வேல்யூஸ் பாஸ் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் கெட் அண்ட் போஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம், வாய்ட் டேக்ஸில் பிரேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குன்னு பார்த்தோம். பிரேக் எதுக்காக யூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் லைனில் உங்களோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ தட் நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிஆர் பிரேக். ஸோ பிரேக் டேக்ங்கிறது நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுது பிரேக் டேக். இது ஆல்ரெடி நம்ம வாய்ட் டேக்ஸில் படிச்சிருக்கோம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தென் சப்மிட். இங்கே ஒரு பிரேக் டேக். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம்? ஃபார்ம் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோம், ஃபார்மில் என்னென்ன இன்புட் எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு, சப்மிட் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இது போக இன்னும் நிறைய இன்புட் டைப்புங்கிறது ஃபார்ம் எலிமெண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HTML5 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். HTML5லேயே நிறைய இன்புட் எலிமெண்ட்ஸுங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு டேட்டு, டைமு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ்.